தாவேக்காவை தற்குறின்னு சொன்னா, தாவேக்கா தலைவர் விஜய தற்குறின்னு சொன்னா, புஷியானந்தோ தற்குறி, லைலாமணி ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தற்குறின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, திமுகவை திட்டினா தமிழர்களை திட்டியது போல திமுக காட்டுதுல, அதே மாதிரி இங்க தாவேக்காவை திட்டினா தாவேக்கா கட்சியில் இருக்க தொண்டர்களை பொறுப்பாளர்களை தற்கூறின்னு சொன்னா, தற்கூரித்தனமாக செயல்படக்கூடியவன தற்கூறின்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிற லட்ச லட்சமான மக்களை வந்து தற்கூறின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன தாவேக்கால போய் நிற்கிறாங்களா? தாவேக்கால பொறுப்பாளராக உறுப்பினராக வந்து 2000 பேர் உட்காந்து, அந்த 2000 பேர் தான் தற்கூறின்னு சொல்றோம். ஏன் தற்கூறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்கூறி. சூட சுண்டலு, விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்கூரி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்கூரி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கறல, அதனால அவன் தற்கூரி. ரோகிணி தேட்டர்ல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாடு வந்து ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கணும் பாருங்க, அதனால அவன் தற்கூரி. அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம, அவனை அரசியல் படுத்தாம, அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்கூரியாக விஜய் இருப்பதனால தான் ஒட்டுமொத்த தாவேக்காவையும் தற்கூரி கூட்டங்குது. எல்லா கட்சியோட கூட்டத்திலையும் போயிட்டு தாவேக்கா டிவிகேன்னு கத்துறது, ஸ்டாலின் வந்தாலும் டிவிகேன்னு கத்துறது, சீமானம் போனாலும் டிவிகேன்னு கத்துறது, எடப்பாடி போனாலும் டிவிகேன்னு கத்துறது, யார் வந்தாலும் டிவிகே இருந்து, ஏர்போர்ட்டா மாலா திரையரங்கமா எங்க போனாலும் டிவிகே. நான் அன்னைக்கு வந்து இதுல பேசிக்கிட்டு இருக்கேன், திருக்காட்டுப்பள்ளியில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்ல வர்றாப்புல வந்து டிவிகேன்னு கத்திட்டு போறாப்புல. ஐயா பார்த்து போங்க, நீங்க டிவிகேன்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது வண்டி சக்கரத்துல போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். விஜய் வாழ்க நீ எப்படா வாழ போறன்னு கேட்டேன். அதான் அது மாதிரி வந்து எல்லா கூட்டத்திலையும் போய் எந்த புரிதலும் இல்லாம நாம ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசிக்கும் போது டிவிகேன்னு கத்தி போறோம்ல, இதுக்கு பேர் என்ன? இதுதான் தற்கூரி. இத தற்கூரின்னு சொன்னா என் தற்கூரி இல்ல, இது அவர்களை வந்து உங்க வாழ்க்கையவே தமிழ்நாட்டு அரசியல் இருந்து வெளியேற்ற போற கேள்விக்குறி, தமிழ்நாட்டு அரசுடைய ஆச்சரியக்குறி, இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. அதாவது இது வந்து கேட்டா ரூட்டா ஓட்டா அப்படின்னா அது மாதிரி ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அறிகுறினா நோய்க்கான அறிகுறி. தமிழ்நாடே மொத்தமொத்தமாக நோய்க்காக போகக்கூடிய அறிகுறி தான் தாவேக்கா.